நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் இருக்கிறேன். நீண்ட நேரம் யூரினை அடக்கி வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நீர்ப்பையினுடைய கொள்ளளவு இப்போ ஆண்களுக்கு ஒரு 300லேருந்து 350 ml இருக்கும். அல்லது பெண்களுக்கு ஒரு 50 ml இதை காட்டிலையும் கூடும். குறிப்பாக சாஃப்ட்வேர் பீப்புள் இப்போ லேட்டஸ்ட்டாக மணிக்கணக்கில் கணினி முன்னாடி உட்காந்து அவங்களோட பணியை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க யூரின் போயிட்டு வரணுன்ற உணர்வும் ஏற்படாது. ஒன்று இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீர்ப்பையினுடைய இயல்பான வேலையை நம்ம பிளாக் பண்ணுறோம், தடுக்கிறோம். நீர்ப்பை 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்க நீர்ப்பையில் இருக்கிற நீரை நம்ம வெளியேற்றணும். அதுதான் அந்த உடலுக்கு நல்லது. அந்த நீர்ப்பைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அது உண்மையான பலத்தை அதுக்கு உண்டாக்கி கொடுக்கும். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுற போது என்ன ஆகும்னா, நீர்ப்பையினுடைய சுற்றுச்சுவர், பிளாடர் வால் அப்படின்னு சொல்லுவோம், அது வீக் ஆகும். முதல்ல ஆரம்ப காலங்களில் அது ரெசிஸ்ட் பண்ணும், நம்ம போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அந்த முயற்சியில் அது பின்னோக்கி போச்சுன்னா அந்த பிளாடர் வால் தின்னே ஆகிடும். அது எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறேன், 1000 ml ஹோல்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லணும். அப்படி அது நிறைய நீர் நீர்ப்பையில் அளவுக்கு மேல் தேங்குற போது ஒன்று இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமி வரும். ரெண்டாவது கற்கள் உண்டாகும். கிட்னியை நோக்கி அந்த நீர் போக ஆரம்பிக்கும். அப்போ ஹைட்ரோயூரோட்ரோனெஃப்ரோசிஸ் நான் சொன்ன மாதிரி கிட்னி வீக்கம் அடையும். கிட்னி வீக்கம் அடைகிற போது கிட்னிக்கு அதனுடைய இயங்கும் தன்மையும் அதனுடைய இயல்பான ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையும் அது பாதிக்கும். ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்க சிறுநீரை கழிப்பது இந்த சிரமங்கள்லேருந்து எல்லாம் நம்ம விடுபட முடியும்.